அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, நம்மளுடைய வாழ்வில் நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசியினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இது நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேஷம் ரோண ரோக சத்ரஸ்தானமாகுங்க. குரு பகவான் தன் ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு மேச ராசிக்கு மாறுவது அனுகூலமானது என கூற முடியாதுங்க. அதற்கு மாறாக பல சிரமங்களை சுமார் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தியிருப்பாரு. ஆனால் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கூடிய விரைவில் அவர் ரிஷபராசியை நோக்கி நகர இருப்பதால என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் அனுபவித்து வந்தீர்களோ அவற்றுக்கெல்லாம் முற்றிலும் மாறுதலாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைய இருக்குதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உடல் உபாதைகள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால காண முடியுங்க. கைப்பணம் எங்கே போயிற்று என்று நீங்களே வியந்த வண்ணம் தற்போது வருமானம் அதிகரிக்க இருக்குது. எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்குங்க. பொருட்கள் வாங்கலில் ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், நிம்மதி ஏற்பட இருக்குது. விருச்சிக ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள், உடல் அசதி அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிக்கினா நிச்சயமாக இல்லைங்க. உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி நெடுங்காலமாக கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்க இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த காலகட்டங்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகமும் சொந்த வீடு வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என கிரக நிலைகள் முன்கூட்டியே உணர்த்தி இருக்குங்க. ஆனா தற்போது குரு பகவான் மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதனால் உத்தியோக ரீதியாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் நீங்கள் எதிர்பாராத இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சிக ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த மேசராசி வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்குதுங்க. சந்தையில் போட்டிகள் நீங்கி லாபத்தை அதிகப்படுத்த நல்ல ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. விஸ்தரிப்பு திட்டங்கள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இந்த முயற்சிகளுக்கு
ராசிக்காரர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பிற மாநில தொழிலாளர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் பகை நீங்க இருக்குதுங்க. கூடுமான வரையில் உணர்ச்சி வசப்படுவதையும் கோபப்படுவதையும் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க. இத்தகைய தருணங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எப்படி வேலை வாங்க வேண்டுமோ அப்படி வேலை வாங்கிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சார காலத்தில் கலைத்துறையினருக்கு அளவோடு நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக ராசி மேஷம் கடன் தோஷத்தை விளைவிக்கும் இடமாகுங்க. அதனால இந்த காலகட்டங்களில் எக்காரணத்தை கொண்டும் கலைத்துறையினர் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம அவர் கிட்டத்தட்ட மேசராசிகள் முக்கால் பகுதியை கடந்து கூடிய விரைவில் ரிஷபராசியை நோக்கி நகர இருப்பதால் அவரால் ஏற்படும் நன்மைகள் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினர் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேஷம் உங்களுடைய ராசிக்கு சத்ருஸ்தானமாகுங்க. அதனால் வரும் இந்த காலகட்டங்களில் கட்சி தொண்டர்களிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் எந்த விஷயத்திலும் உங்களுடைய கருத்து தான் சரி என்ற எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாங்க. குறிப்பா பொது இடங்கள்ல பேசும்போது என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து சிந்தித்து பேசுவது அவசியங்க. பேச்சில் செயலிலும் நிதானம் இருக்க வேண்டியதன் அவசியத்தை குரு பகவானுடைய இந்த நிலை எச்சரிக்கை செய்து தன் செயலே தனக்கு எதிரியாகி கூடாது அல்லவா. அதனால் குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய திருநில அரசியல் துறை அன்பர்கள் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் மட்டுமல்லங்க கல்விக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் கூட அனுகூலமாக இல்லை. இத்தகைய தருணத்துல தான் குரு பகவான் மேச ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. விருச்சகம் மேஷம் நன்மை தராதுங்க. அத்தகைய இடத்தில் குரு அமர்ந்திருப்பது நல்லதல்ல. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் உறக்கமும் அதிகரிக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. குரு பகவான் படிப்பை எந்த விதத்திலும் தடை செய்ய மாட்டார் என்பதால படிப்பில் எந்த ஒரு தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க. விருச்சிக ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் இதற்கு நிறைவேற்றுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு இலவச மருத்துவம் கிடைப்பதால அவற்றை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிப்பதால உங்களுடைய விளைபொருட்களுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்காவிட்டாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அன்றாட வட்டிக்கு கடன் வாங்கி விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகள் சந்தை நிலவரத்தை தீர ஆராய்ந்து பார்த்து அவசியமான அளவிற்கு மட்டுமே கடன் வாங்குவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை மட்டும் உபவாசம் இருப்பது மிக சிறந்த பரிகாரம் ஆகுங்க. தேவைப்படால் பால் பழம் சாப்பிடலாம். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.